பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவர்கள் மத வேறுபாடு பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர் ஒருவர் சொன்ன இந்த ஒரு கமெண்ட்ஸ்க்கு இர்ஃபான் அவர்கள் பதிலடியும் கொடுத்திருக்காரு. இதுதான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது. இர்ஃபான் அவர்கள் சமீபத்தில் தொடர்ந்து சோஷியல் மீடியாக்கள்ல ரொம்பவே ஆக்டிவாகவும் இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப வருஷங்களாகவே யூடியூப்ல அப்படி பல ஹோட்டல்களுக்கு சென்று நிறைய ஹோட்டல்கள்ல அங்க இருக்கக்கூடிய உணவுகளை சுவைத்தும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ரசிகர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் சமீபத்தில் பீப் பிரியாணி கடைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பிரியாணியை சுவைத்து ரசிகர்களுக்காக சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ பல லட்சங்கள்ல வியூஸ் போன நிலையில தான் தற்பொழுது ரசிகர் ஒருவர் அந்த ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட்டையும் போட்டிருக்காரு. அந்த ஒரு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 99% இர்ஃபான் அவர்கள் முஸ்லிம்களுடைய கடையை தான் ப்ரமோட் பண்றாரு அப்படின்னும் ஹிந்துஸ்னுடைய கடைகள்ல 1% மட்டுமே இர்ஃபான் அவர்கள் ப்ரமோட் பண்றாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இர்ஃபான் அவர்கள் அது எப்படிடா ஏன் ரிலிஜன் கடை பேர் இருந்தா மட்டும் நோட்ற அப்படின்னும் நேத்து பண்ண நைனாஸ் அதுக்கு முன்னாடி பண்ண ஏ டு பி இல்ல கடைசியா பண்ண மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் நிறைய கடைகள் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் புழுத்த மாட்டேங்கிற அப்படின்னும் பிரச்சனை என்கிட்ட இல்ல எல்லாத்தையும் ரிலிஜன் ஹேட்டடா திணிக்கிற உங்ககிட்ட தான் இருக்கு செங்கல் சைக்கோ அப்படின்னும் அந்த ஒரு வீடியோல குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த ஒரு பதிலுக்கும் பலரும் இர்ஃபான் அவர்களை பாராட்டிட்டும் இருக்காங்க. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நிறைய கடைகளுக்கு சென்று அவருக்கு அந்த கடையில் என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவுகளை சுவைத்து ரசிகர்களுக்கு சொல்றாரே தவிர இந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் அவர்களுடைய ரசிகர்களும் பலரும் இதற்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் இர்ஃபான் அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள போவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. பல ரசிகர்கள் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இர்ஃபான் அவர்கள் பேசியது குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் சீன மொழி இடம்பெற்றதால பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் உலக பொதுமுறை வாக்கியமான திருக்குறளையும் அதனுடைய அதிகாரங்களையும் பேருந்தில் இடம்பெற செய்து தமிழின் பெருமைகளை உணர்த்தும் விதமாக தமிழக அரசு நடவடிக்கைகள் எடுத்து வராங்க. ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட TN57N2410 என்ற அரசு பேருந்து திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் அரசு பேருந்து என்று இடம்பெற்றிருக்கும் மின்னணு பெயர் பலகையில் சீன மொழி இடம்பெற்று பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளது. அந்த அரசு பேருந்து சீன மொழியிலேயே பேருந்து நிலையத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு சென்றதால் பேருந்தில் ஏற இருந்த பயணிகளும் காத்திருந்த பயணிகளும் தமிழ் சொற்களுக்கு பதிலாக சீன மொழி இடம்பெற்று இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழகத்தில் சீன மொழியுடன் அரசு பேருந்து இயங்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் ஷேர் செய்யப்பட்டும் வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.